பார்த்தீங்களா? ஐயோ அக்கா, அவனால் நான் பார்க்கல. பார்க்கலையா? சரி விடுங்க, நான் கால் பண்ணி பார்க்குறேன். இழுத்தி எடுக்க மாட்டேறேன். சரி, நான் அங்கிட்ட இருக்கான்னு பார்க்குறேன். என்ன வருது? ஐயோ, காலைல குடிச்ச கிளாஸ் இன்னும் அப்படியே இருக்கு. அப்பா தப்பிச்சடா. கரும மேல சட்டி போடியா? அம்மா, நான் போயிட்டு வரேன். உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ. என்னத்த உடம்ப பாத்துக்கிறேன்? நீ இருந்த வரை நல்லா இருந்துச்சு. நீ போனதுக்கு அப்புறம் தனியா தானே கிடக்கணும். நீங்க வேணா கூட போய் ஒரு 6 மாசம் இருந்துட்டு வாங்க. ஏய் போடா, 3 மயனை பெத்து வச்சுட்டு நான் எதுக்கு என் மக வீட்டுல போய் இருக்கணும்? அப்ப என் வீட்டுக்குலாம் நீ வரமாட்டியா? ஏய் அப்படி இல்லடி. ஆனா கொஞ்சம் அப்படிதான். என்னம்மா? மாமாவே இன்னும் வரல, அதுக்குள்ள பைத்திட்டு நிக்கிற. உட்காருக்கா. எப்படா இங்க இருந்து போன்னு இருக்கு அக்காக்கு. என்னக்கா? ஏன்டா நீ வேற? பொண்ணா பறந்து பாரு, அப்ப தெரியும் அம்மா வீட்டோட அருமை என்னன்னு. நான்லாம் வீட்டோட மாப்பிள்ளைய தான்ப்பா பாப்பேன். அவன் இங்க வந்து இருக்கட்டும். இவ ஒரு பைத்தியக்காரி, பேசாம இருடி. மயிலு, கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டி. என்னக்கா? நீ என்ன காரணத்துக்கு வேணாலும் அவன் கூட பேசாம இரு. எதுவா இருந்தாலும் கத்தி கோவப்படு, அடி, திட்டு. ஆனா இத்தனை நாள் பேசாம இருக்கிறது நல்லதுக்கு இல்லடி. நீ ஆரம்பத்துல கோவத்தினால பேசாம இருந்திருப்ப. போக போக உனக்கு அந்த கோவம் கூட போயிருக்கும், போய் பேசலாம் கூட தோணி இருக்கும். ஆனா இத்தனை நாள் நீ பேசாம இருந்த பிடிவாதம் உன்னை என்னைக்கு பேச விடாம பண்ணிடும். ஒருத்தவங்க கிட்ட சண்டை போட்டா போய் பேசணும்னு தோணுச்சுன்னா பேசிடுடி. என்னங்க, கிளம்பலாமா? நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம். லூஸ்ரா. லூஸ் இல்லைண்ணே, மெண்டல் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரக்க போட்டாலும் இந்த ஆள் மாற்றி மாற்றி பேசுவான்டா. ஏங்க, ஊர்ல வேலை இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன், இப்பயும் நான் தான் சொல்றேன். பேக் எடுத்து உள்ள வை. அப்புறம் என்னக்கா, மாமாவே சொல்லிட்டார்ல, நீ வேற இங்க இருந்து போறதுக்கு ஒரே ஃபீலிங்ஸா இருக்குன்னு சொன்னேன். உள்ள போ. வாக்கா, உள்ள போலாம். பார்த்துட்டே தெரியுமா? ஃப்ளெக்ஸுக்கு எதுக்குடா 500 200 போதும்டா, நம்ம மூஞ்சி எதுக்குடா அவ்வளோ பேசுகிறேன். ஏண்டா காலையில லோடு எடுக்க வண்டி வருதுன்னு பார்க்க சொன்னா இங்க எதுக்கு வந்த? பா
ரொம்ப நாளா இவங்கள ஏதாவது பண்ணி வச்சுட்டே இருந்தோம்ல, அதுக்கு சரியான நேரம் வந்துருச்சு. என்னாச்சு? நம்ம கொடுத்து விட்ட போலி நகைலாம் இப்ப அவன் வீட்டுல தான் இருக்கு. என்னடா சொல்ற? அங்க எப்படி போச்சு? அவன் பேர் என்ன? சரவண. அவன் எதுவும் மாட்டிக்கிட்டானா? அதெல்லாம் எதுவும் நடக்கலப்பா. அந்த சரவண வேற யாரும் இல்ல, நம்ம தமிழோட அக்கா புருஷன் தான். வசமா மாட்டினானுங்கடா. அந்த நாய்களை குடும்பத்தோட சேர்த்து அசிங்கப்படுத்துறேன். என்ன பண்றேன்னு பாரு. அப்பா என்ன பண்ண போற? நகையெல்லாம் அவங்ககிட்ட தானே இருக்கு. நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லி அவங்கள என்ன பண்றேன்னு பாரு. என்னப்பா நீ இங்க கொடு, தேவையில்லாத வேலை பார்க்காதப்பா. என்னடா பேசுற நீ? இதை விட்டா வேற என்னடா பண்ணுவ? உனக்கு எல்லாத்தையும் முதல்ல இருந்து சொல்லணுமா? இது வெறும் முடிதான், இன்னும் அவங்க குடுமையை பிடிக்கும். இந்த நேரத்துல நம்ம அவங்கள மாட்டிடக்கூடாது, காப்பாத்து. காப்பாத்தி? நீ இன்னைக்கு என்ன சொன்ன? அவங்க வீட்டுல போய் சம்மந்தம் பேசினா பொண்ணு கொடுப்பாரான்னு கேட்டில. இப்ப மட்டும் நம்ம இதை பண்ணோம், அவங்க வீட்டுல இருக்க நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அதுவே டூப்ளிகேட் நகை தானடா. சரவணுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவ? தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது. அதுக்குள்ள அவனுக்கு நம்ம பக்கம் இழுத்து போட்டுறணும். இந்தா. சரிப்பா, நீ என்ன பண்ணலான்னு பாரு. இது விஷயமா உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு ஃபோன் போடு. நான் அதுக்கு உண்டான ஏற்பாடை பண்றேன் நான். அம்மா மகிழ கல்யாணம் ஆகிறதுக்குள்ளேயே மற்ற 3 பேருக்கு வயசாகி கிழவன் ஆயிடுவாங்க போல இருக்கு. அப்புறம் பொண்ணு கிடைக்காம கஷ்டப்பட போறாங்க பாரு. அதுக்காக நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படி என்ன வயசாயிருச்சு? என்னக்கா ஏதோ ஜோக் பண்ண மாட்டேங்குச்சு என்ன? அப்படி என்னடா வயசாயிருச்சு? இப்போ அப்படி என்ன வயசாயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வயசாயிருச்சு அப்படின்ற மாதிரி மாறிடும். யோசிச்சுக்க. அப்படியாச்சும் நான் பாத்துக்கிறேன், நீ மூடு. இப்போ உனக்கு முடிச்சிட்டேன்னா தமிழுக்கு அடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம்ல. தமிழுக்கெல்லாம் கவலையே இல்லை, முறை பொண்ணுங்களாம் சுற்றி சுற்றி இருக்குது. ஆமாம், அப்படியே கிங் சைஸ் பெட்டை சுருட்டி வச்ச மாதிரி இருக்கும். இந்த ஜோக்குக்கெல்லாம் சிரிக்க முடியாது. மா எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவனுங்க யாரையும் இழுத்துட்டு வராமல் இருந்தால் சரி. அந்த மாதிரிலாம் ஏதாவது தெரிஞ்சுன்னா துணிமையெல்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த பக்கம் ஓடி போயிருங்க அப்படியே. அம்மா விடுமா, அவங்களாச்சும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போட்டோம். என்ன நக்கலா? ஏய் இங்க வா. வாடா வா. மாமா நானா? நீ இல்ல இவன். உடனே தான்டா. வாடா போடா. போடா போய் சேர எடுத்துட்டு வா. கையில சொல்லுங்க. பேக்ல எதுவும் ட்ரெஸ் எடுத்தியா? இல்லையேங்க, என்னாச்சு? ஊர்ல இருந்து வர்றப்ப கொஞ்சம் பணம் எடுத்து வந்தேன். ஆஹா, பேக்கு பூரா தேடுறேன், பணம் இப்ப காணோம். என்னங்க சொல்றீங்க? பேக்ல நல்லா பாத்தீங்களா? ஏய் ஒழுங்கா பார்க்காமையா வந்து கேக்குறேன். ஊர்ல இருந்து கொண்டு வந்தீங்கன்னா இங்க வந்து எப்படிங்க காணாம போகும்? அதாண்டி நானும் கேக்குறேன். ஊர்ல இருந்து கொண்டு வந்தது இங்க எப்படி காணாம போகும்? என்னமாம்மா சொல்கிறீங்க? எந்த பக்கம்னு சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். நீ பார்த்தா மட்டும் வந்துருமா? நடிக்காதீங்கடா. ஏங்க என்ன சொல்றீங்க? பணத்தை காணான்னு சொன்னால தானே பார்க்குறேன்னு சொல்றான். நடிக்காதேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த வீட்டுக்கு வந்து யார் எடுத்துக்க போறா? ரூம்ல வந்து பணத்தை எடுத்துட்டு போறானா? இந்த நேரத்தை என்ன மாமா அப்ப அப்படி எவ்வளோ பணம் எடுத்துட்டு வந்தீங்க? 10 லட்சம் வச்சிருந்தேன். 10 லட்சம்? ஏங்க தேவையில்லாம விளையாடாதீங்க. ஏண்டி வெண்ண பணத்தை காணாமன்றே விளையாட்டுத்தனமா இருக்கா? அம்மா எதுக்கு மாமா அவ்வளோ பணத்தை இங்கே கொண்டு வந்தீங்க? ஆமாங்க, எதுக்கு அவ்வளோ பணத்தை இங்கே எடுத்துட்டு வந்தீங்க? நான் எதுக்கோ எடுத்துட்டு வந்துட்டு போறேன், அது முக்கியமா? சரி மாமா,
இதை சும்மா விட முடியாது. இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரிஞ்சவர் தான், அவரை வர சொல்கிறேன். எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஆதி கூட அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னடா ஏய் எதுக்குப்பா போலீஸ் கேஸ் எல்லாம் போறீங்க? அதெல்லாம் நம்மளுக்கு வேணாப்பா. நீங்கள் சும்மா இருங்கம்மா. மாமா எவ்வளோ டென்ஷனில் இருக்காரு. மாமா அந்த இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னு வைங்க, கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிடுவாரு. லேசுப்பட்டாலாம் கிடையாது. இருங்க நான் கூப்பிட்றேன். ஏய் இரியா, அதை சொல்கிறதும் சரிதான். நான் எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணி பார்க்குறேன். போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேணாம். இன்னொரு தடவை நீங்கள் பார்த்தா மட்டும் வந்துருமா மாமா? இங்கே இருக்கா ஊரில் இருக்கான்னு நான் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் போகலாம். ஹலோ, ஞாபகம் இருக்கா? நான் நக்கலா? உன்கிட்ட நக்கல் பண்ண முடியுமா? போக போக நான் ஒருத்தி இருக்குன்றதை மறக்காம இருந்தா சரி. போதுண்டி, அப்படியே ஒரேடி அழகாத. எக்ஸாம் லீவ்லாம் எப்படி போகுது? ஆ போகுது. ஓரளவுக்குலாம் ஜாலியாக இல்லை. அட ஏன்டி நீ வேற, இங்கே சும்மாவே 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதில் ஜாலியாக இருக்காங்கன்னு வந்து பார்த்தேன். சரி நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? இல்லைப்பா, இங்கே கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல. நம்ம இன்னொரு நாள் எங்கேயா வெளியே போகலாம். ஓ சரி, எப்பன்னு சொல்லு. அதான் சொன்னேன்ல, இங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சக்கப்புறம் நானே சொல்கிறேன். பிரச்சனைலாம் முடியட்டும் இல்லைங்கோ, அதெல்லாம் ஓகே. நம்ம எப்போ வெளியே போகலான்னு ஒரு டேட் சொல்லு. பிரச்சனை எப்போ முடியும்னு ஒரு டேட்டா சொல்ல முடியும்? என்ன பேசுகிற நீ? ஹலோ, என்ன அமைதியாக இருக்க? ஒன்றும் இல்லை. பா, ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை என்னவோ அதை பேசுங்க. அதை விட்டுட்டு இந்த ஒன்றும் இல்லை ஆன் போட்டு சாவடிக்காதீங்க. என்ன உனக்கு இருட்டுட்டாச்சுன்னா வச்சுட்டு போடா பை ஃபோனை. இப்போ எதுக்கு பேசிட்டு இருக்கப்ப ஃபோனை கட் பண்ற? நான் அப்புறம் கூப்பிடுறேன், நீ வை. சீரியஸா செம்ம கடுப்பாகுது. தேவையில்லாம பண்ணாத. கடுப்பாகுதுன்னா பேசாத. பேசாம இருந்தாலாம் சரியாயிருமா? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாம ஏதோ கேட்டுட்டு என்ன டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு இப்போ உனக்கு எதுவும் இல்லைனா என்ன ட்ரை பண்ற? நீ பேசுறதுனால கேட்க முடியல இல்லைங்க. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ சீன் கிரியேட் பண்ற? தேவையில்லாம பேசி சின்ன மேட்டரை பெருசாக்காத. உன் ஃபேமிலி கூட தானே எப்போ நீ டைம் ஸ்பெண்ட் பண்ற. ஒரு நாள் வெளியே போக கேட்குறேன், அது தப்பு இல்லை. ஏய், லவ் பண்ண அங்கங்க வெளியே சுற்றிட்டு தான் இருக்கணுமா என்ன? வெளியே போய் ஜாலியாக சுற்றி சிரிச்சு பேசி கொஞ்சிக்கிறது மட்டும் லவ் இல்லை. ஏதோ பிரச்சனையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ வந்தால் அதை கேரி பண்ணி மூவ் ஆன் பண்ணுறதும் ஒரு லவ் தான். அப்போ எதுவும் சொல்லாத. நான் இனிமேல் கால் பண்ணல, டெக்ஸ்ட் பண்ணல, என்ன அப்படி விட்டுரு. இதுக்கு தான் சொல்கிறேன், தேவையில்லாத டாபிக்லாம் போக வேணான்னு. சும்மா அறிவட்டத்தனமாக பேசாத. என்ன உனக்கு என் மேலே சுத்தமாக லவ்வே இல்லை இல்லைங்கோ. நீ மாறிட்ட. ஏன் அப்படி நீயா நினச்சிக்கிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் ஏன்ட்டெல்லாம் அப்படி இந்த ப்ராப்ளம் இல்லை. இல்லைடா, எனக்கு இது செட் ஆகிற மாதிரி இல்லை. செட் ஆகிற மாதிரி இல்லைண்ணா? உன்னதான் ஜெஃபி நான் கேட்குறேன். செட் ஆகிற மாதிரி இல்லைன்னா என்ன மீன் பண்ணுற? இந்த 4 வருஷம் பேசினது, அடுத்து 40 வருஷத்துக்கு பேசி வச்சது, அது எதுவுமே ஒன்றும் இல்லைன்றியா? ஆமாம். ஏய், நீ கோவத்தில் ஏதோ பேசிகிட்டு இருக்க, உனக்கு தெரியுதா இல்லையா? இல்லை இல்லைங்கோ, உனக்கு வேணா இது புதுசாக இருக்கலாம். ஆனால் நான் இதை பற்றி யோசிச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ என்னாச்சு நீ இவ்வளோ சீன் கிரியேட் பண்ணுற? இனிமே எதுவும் ஆக வேணான்னு யோசிக்கிறேன். இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் ஒருத்தன் இல்லைன்னு உன்னால் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்துட முடியுமா?
வச்சிடுறேன். தயவு செஞ்சு இனிமே கால் பண்ணாத ப்ளீஸ். என்னால் திரும்ப கால் பண்ண முடியாமல் இருக்குமான்னு தெரில ஜெகன். நீயே என்ன பிளாக் பண்ணிடு.